இந்த வீடியோவில் உங்களுக்கு நிறுத்திட்டேன்னு மன்னிச்சிடுங்க. இப்போ வந்து அடுத்த வீடியோ நான் போடுறேன். இந்த இதை நம்ம இப்படி போட்டுட்டு இதில் போட்டுட்டு இந்த மாதிரி கப்பை எடுத்து இப்படி வச்சிட்டோன்னா அதில் இருக்க மண்ணெல்லாம் வெளில வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இது ஜலிச்சுட்டு இருக்க நேரத்தில் நம்ம வந்து அடுத்தது வடையை நம்ம வெகிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இன்னொரு வடை என் தங்கச்சி போட்டு கொடுத்துருக்காங்க, அதை நம்ம அப்படியே வெகிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்மளுக்கு வந்து ஒரு பேனாச்சும் ஒரு இதாச்சும் தேவை ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நான் வந்து பேன் நான் வச்சிடலாம். அதனால நான் குழம்பு வைக்கிற குண்டானம் அது மாதிரி வந்து பாத்திரம் நான் எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு ஒரு வடையை எடுத்து போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக வந்திருக்கு. நம்ம இது செம்மையாக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எப்படி வருதோ இல்லையோ இதை நம்ம இப்போ நல்லா வருதான்னு பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பிளேட் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பிளேட்ஸ் நான் எடுத்துக்கிறேன். இது நான் செஞ்சதில்லை. இன்னொன்று வந்து நானே செஞ்சேன். பிளாஸ்டிக் பொருட்கள் செய்கிறது எனக்கு ரொம்ப ஈஸியாக. இது மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ப்ரேஸ்லெட் இது மாதிரி ஏதாச்சும் செய்யணுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் கண்டிப்பாக உங்களுக்கு செஞ்சு தருவேன். நம்ம எல்லா வறுத்தலையும் வறுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு இப்போது வந்து அப்பளம் வறுத்துட்டோம் இல்லையா, அதெல்லாம் வந்து ஒரு தனி பிளேட்டில் வச்சுக்கலாம். நான் உங்களுக்கு தேவையான திங்ஸ் நான் எல்லாமே நான் செய்வேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தேவையான பொருட்கள் வேணும்னா நீங்கள் வந்து என்கிட்ட சொல்லலாம். நான் முக்கியமாக ப்ரேஸ்லெட், கீ செயின் இந்த மாதிரி நிறையவே செய்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து என்கிட்ட சொன்னீங்கன்னா நான் செஞ்சு தரேன். நெக்ஸ்ட்டு இப்போ சாப்பாடு வடிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து இதை கீழே இறக்கி வச்சுட்டு குக்கர் எடுத்துக்கலாம். இந்த குக்கர் வேணாம் எனக்கு. நான் வந்து இந்த குக்கர் சாப்பாடு ஃப்ரெண்ட்ஸ். வெயிட் பண்ணுங்க பாப்பா, இதில் போய் கொஞ்சமாக இப்போ வந்து சாப்பாடு வச்சுருக்கோம் இல்லையா, இதை வந்து நம்ம இப்போ இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம் விசில் வர வரையும். டைட்டாக திருவி இருக்கு, எங்கே போய் பிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு தொட்டுக்க பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தேவையானது நம்ம செஞ்சு நம்ம வெகிச்சு வச்சுருந்த கீரை கொஞ்சம் லைட்டாக எண்ணெய், அதுக்கப்புறம் மூடி வச்சிருந்த குக்கரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.